பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலத்தால் அழியாத காவியமே, கண்களில் இமைக்கக்கூடிய ஓவியமே என்ற ஒரு அற்புதமான வார்த்தைக்கேற்ற மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் சுமந்து கொண்டு பல பேருக்கு வாழ்க்கையை வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி உழைத்து கொண்டிருக்கின்ற அருமையான பாசக்கார ரிஷபராசி என்பவர்களுக்கு, என்னடா இந்த மாதத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தொடங்குறாரே நம்மளுடைய ராசியை பற்றி அப்படின்னு நம்முடைய அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய வாடிக்கையாளர்கள் யோசிக்கலாம். காரணம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 7க்குரியவன் 12க்குரியவனான செவ்வாய் இந்த மாதம் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது, செயல்படுத்த போது. இவ்வளோ நாளாக நீங்கள் மனசுக்குள்ளே பூட்டி வச்ச ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான அழுத்தங்களும் அப்படியே டோட்டலாக ரிலீஸ் ஆகி உங்களுடைய அற்புதமான புத்திசாலித்தனத்தின் மூலமாக, தெளிவான சிந்தனைகள் மூலமாக உங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான சிரமம் இல்லாத ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கும். இது எப்படி நாங்கள் நம்புறது? ஏற்கனவே நாங்கள் பல பேரை நம்பி, உறவுகளை நம்பி, எங்களுடைய என்ன சொல்கிற பார்ட்னரை நம்பி, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி நம்புறது அப்படின்னா, எல்லாமே கிரகத்துடைய ஆளுமை தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக உங்கள் மனசு உள் மனசு சொல்கிறத கேட்டு புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உறுதியாக இந்த மாதத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு 5 ராசியில் அற்புதமான ராசி நீங்கள் தான். ஓகேவா? தன வரவுகள் சூப்பராக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் பாஸ், கிடச்சிருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனதுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக உண்டு. அதே போல் ரிஷபராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கி தொழிலை சரியான முறையில் பார்க்க முடியாமல் நிறைய தடைகள் வந்துக்கிட்டு இருக்குது, தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்களோ, உங்கள் அழுத்தம் ரிலீஸ் ஆக போகுது. சொந்த தொழிலில் அமோகமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக வலிமையாக இருக்குது. ஸோ ரிஷபராசி என்பர்களில் சொந்த தொழில் தொடங்கலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு டயலாக் இருக்குது தெரியுமா? ஆடி போய் ஆவணி வந்தால் அற்புதமாக இருப்பேன்னு. அந்த டயலாக் சொந்தக்காரங்க நீங்கள் தான். உறுதியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சொந்த தொழில் தொடங்கினா அந்த தொழில் என்ன பண்ணும், உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் யாரெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களாம் எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக இடம் மாற்றத்துடன்
ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உண்மையாக இருந்துட்டு நேர்மையாக இருந்துட்டு அந்த நேர்மைக்கு ஒரு சரியான மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வட்டம் உறுதியாக உங்களுடைய நேர்மைக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ப்ரொமோஷன், இடம் மாற்றத்துக்குரிய ப்ரொமோஷன். ஏன்னா கேது வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காருல, அங்கே சூரிய பகவான் 4ல் தான் ஆல்ரெடி அமர்ந்திருக்கிறார். அப்போ இடம் மாற்றத்தை கொடுத்து ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் ரிஷபராசி என்பவர்களில் சார் இந்த ஊரே வேண்டாம், இந்த இந்த மாநிலம் வேண்டாம், இந்த நாடே வேண்டாம், வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறேன். வெளிநாடு போகிறதுக்கு எத்தனை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன், பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு, விசா அப்ளை பண்ணுறேன், வந்து கேன்சல் ஆகுது. பக்கத்தில் இருக்க சும்மா அப்ளை பண்ணால் அவனுக்கு கூட கிடச்சிருது. ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கேன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. உறுதியாக இந்த மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இயக்கத்தை உருவாக்க போகுது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிரகங்கள் ரீதியாக உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தம். இந்த மிகப்பெரிய மன அழுத்தம் யார் மூலமாக இருக்குது அப்படின்னா பொதுவாகவே இந்த வீட்டில் உள்ள உறவுகள் மூலமாக தான் இருக்கும். ஏன்னா அதாவது வீட்டுக்காக 24 ஹவர்ஸும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். தன்னுடைய குடும்பத்துக்காக, தான் கூட பிறந்த உறவுகளுக்காக, தன்னை நம்பி வந்த உறவுக்காக அதிகமான சிந்தனை கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு இப்போ ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு லைஃப் கிடைக்க போகுது. உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்க போகுது. நீங்கள் என்ன தான் உண்மையாக இருந்தாலும், என்ன தான் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும், இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆடுற வாயும் ஆடுற காலும் திட்டுற வாயும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்களும் எவ்வளோ தான் குறை சொல்கிறேன்னு பார்ப்போம், எவ்வளோ தான் திட்டமிடுறேன்னு பார்ப்போம், நான் நேர்மையாக இருப்பேன், நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி ஒரு ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நிறைய ரிஷபராசி பெண்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்துடன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ இதெல்லாம் இனிமேல் எங்கே இருக்குது, அந்த மன அழுத்தம் எங்கே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் தேடக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் உங்களை விட்டு கடந்து மன மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய, நீண்ட நாள் ஆசைகளை, நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசி பெண்களுக்கு இயக்கி கொடுக்க போகிறது என்பது உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே நம்முடைய ரிஷபராசி நேயர்கள் தங்க நகை அடமானம் வைக்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தங்க நகை யாருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொடுக்குறதே கூடாது. என்னை பொறுத்து இந்த ரிஷபராசிக்காரங்க தங்க நகை வந்து என்றைக்குமே யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. தானமானால் யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னு தங்க செயினை கழட்டி கொடுக்குறது, மோதிரத்தை கொடுத்து அடமானம் வச்சுக்கோங்க சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ அது இந்த மாதம் எக்காரணத்தை கொண்டும் தங்க நகை விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. செயின் போட்டு போனாலும் சரி, மோதிரம் போட்டு போனாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம், இந்த மாதம் காதலில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து உங்களை தேடி வந்து காதலை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரியா? அதனால் காதலில் தோல்வியை சந்திச்சிட்டோம், இல்லை காதலில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது.
அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள், தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விட்றீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசினதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு அவங்க சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தியை வச்சு நான் உங்களோட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள், எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா? இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்தை முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே முழு நம்பிக்கை வச்ச நேர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்ச நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை, என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.